ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரவும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும் நீர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், எல்லா தடைகளை மாற்றும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அருமையானவர்களே, இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில் தாவீதனுடைய பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற இந்த தியானத்தில் ஆதாரமாக நாம் எடுத்திருக்கிற வசனம் இந்த 20ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தரின் நாமம் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரின் நாமம் உயர்ந்த அடைக்கலம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்ப்போமானால் இது ஒரு ஆராதனை பாடலாக இருக்கிறது. ரெண்டாவது, இது ஒரு வேண்டுதலின் பாடலாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் முதல் பகுதி ஆராதனை பாடலாகவும் அதை தொடர்ந்து அது ஒரு வேண்டுதலின் பாடலாகவும் இருக்கிறது. இதை தாவீது எழுதியிருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் இது மற்றவர்களாலே எழுதப்பட்டு தாவீதினாலே பாடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல இந்த சங்கீதம் பாடப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், யுத்தத்துக்கு இந்த ராஜா கடந்து போகும்போது அவருக்கு கடவுளின் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டும், வெற்றி வேண்டும், கடவுளுடைய உதவி வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்காக ஜனங்கள் கடவுளிடத்தில் வேண்டுகிறது போல இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பாடலை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ராஜாவை புகழ்ந்து பாடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அருமையானவர்களே, இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், என்னதான் இராணுவ வல்லமை இருந்தாலும், மனிதர்களுடைய உதவி நமக்கு இருந்தாலும், கர்த்தர் ஒருவர் நம்மை பாதுகாக்கவில்லையானால் நமக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த பகுதியில் நாம் பார்க்கிறது, ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பு இருக்கலாம், மனிதர்களுடைய ஒத்தாசைகள் இருக்கலாம், ஆனால் நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தில் இந்த பாடல் பாடப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த முதல் பகுதி சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லுகிறது. ஆபத்து நாள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்களானால், யுத்தத்துக்கு போகிறதே ஆபத்து தான். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது,
என்ன சூழ்நிலை இருக்கும் என்று தெரியாது, எப்படி நான் வெற்றி பெறப் போகிறேன் தெரியாது. ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரம். பிரியமானவர்களே, இந்த நாம் பார்க்கும்போது இந்த யுத்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாம் வேதத்தை வாசித்து பார்ப்போமானால் ஆகாப் ராஜாவும் யோசபாத்தும் யுத்தத்திற்கு இணைந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எதிரியிலே ஒருத்தன் எதேச்சையாய் தன்னுடைய அம்பை எய்த பொழுது அது இந்த ஆகாபினுடைய மார்பிலே பாய்ந்தது என்று சொல்லுகிறது. அவன் குறிபார்த்து அடிக்கல, ஆகாபை அடிக்க வேண்டும் என்று அடிக்கல. அந்த யுத்தத்தில் அந்த அம்பு அவனை தைக்கும் என்று சொல்லி ஆகாப் நினைச்சோம் பார்க்கல. ஆனால் அவன் அடிபட்டான். அதே போல அங்கே அவன் மரித்தும் போனான். ஆகவே எல்லா நேரங்களிலும் யுத்தம் என்று வந்தாலே ஆபத்து உண்டு. இன்றைக்கு வாழ்க்கை என்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஒரு யுத்தம் போலத்தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் உண்டு. பவுலப்போஸ்தலனை கேட்டிங்கன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு யுத்தம் நடக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்க வேண்டும். நாம் இந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, அதே பகுதியில் யோசபாத்துக்கு ஆபத்து வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அலறினான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்ததினாலே அவனுக்கு எதிரிட்டு வந்தவர்கள் அவனை விட்டு விட்டு விலகினார்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லி வேதத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். அதே போல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் சாலமோனுடைய ஜெபத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 34வது வசனத்திலே இந்த சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் போது என்ன கேட்கிறார் பாருங்க, நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால். பாருங்க, இந்த சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, யுத்தம் பண்ண புறப்படுகிறார்கள், போகும்பொழுது உம்முடைய ஆலயத்துக்கு நேராக அவர்கள் விண்ணப்பம் பண்ணினால். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக என்று சொல்லி அங்கே சாலமோன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ என்னதான் நான் யுத்தத்தில் சிறந்தவனாய் இருந்தாலும் என்னுடைய வேதனையின் மத்தியில, ஆபத்தின் மத்தியில நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் கேட்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில நாமும் கூட ஆபத்து நேரம் வரும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எப்பொழுது கேட்கிறார்? ஆபத்து காலத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதே போல நாம் தொடர்ந்து அடுத்த வசனத்தை பார்ப்போமானால் அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தரின் நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. நாம் யுத்தத்துக்கு போகும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும்போது ஆண்டவருடைய நாமம் அது நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம், இன்றைக்கு அந்த இயேசு என்கிற அந்த நாமம், தேவன் என்கிற அந்த நாமம், சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற அந்த நாமம், இது நம்முடைய வாழ்க்கையின் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லும்போது இந்த நாமம், கர்த்தருடைய நாமம்
எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், முதலாவதாக கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு அவர் சொல்லித் தருகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த 13லிருந்து பார்ப்பீர்களானால் மோசே சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இல்ல, மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சாக்கு போக்கு சொல்றார். எனக்கு உம்முடைய நாமம் என்னன்னு தெரியாது ஆண்டவரே, என்னை ஏன் அனுப்புறீங்க? நான் உம்முடைய நாமத்தை அறியாதவன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லி தருகிறார். அதற்கு தேவன் அடுத்த அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர், நான் எப்போதும் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am that I am. ஆங்கில வேதம் சொல்லுகிறது I am that I am. நான் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஒரு நாளும் மாறாதவர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உலக மனிதர்கள் மாறுவார்கள், நாளுக்கு நாள் மாறுவார்கள். நேற்று நல்லா பேசிட்டே இருந்தாங்க ஐயா, இன்னைக்கு சரியா பேச மாட்டேங்கிறாங்க, முகத்தை திருப்பிட்டு போறாங்க. அது என்ன காரணம் தெரியல, நம்ம புலம்புறோம். ஆனா மனிதர்கள் எல்லாரும் அப்படித்தான், எல்லாரும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் மாறாதவர். 15வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அடுத்தது ஆண்டவர் மோசேக்கு சொல்லி தருகிற அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 15வது வசனம் சொல்லுது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். என்ன, ரெண்டாவது அவனுக்கு மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமம் என்ன தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தேவனாகிய கர்த்தர் என்று அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர், யெகோவா என்கிற நாமத்தினாலே அறியப்பட்டவர். யாவேன்னு சொல்லி அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அந்த சர்வ வல்லமை உள்ளவரை, அந்த மகா பெரிய தேவனை முழு பெயரை சொல்லி கூப்பிட்டாலே நாம் செத்து போவோம் என்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் யெகோவா என்கிற அந்த பெயரில் நடுவில் ஒவ்வொரு எழுத்தை எடுத்துட்டு யாவே என்று சொல்லி அழைத்தார்கள். அருமையானவர்களே, அந்த யெகோவா என்கிற இருக்கிறவராகவே இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர், வேதம் சொல்லுகிறது அது அவருடைய நாமம். அவர் மாறாதவராய் இருக்கிறார். வேதத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 8வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 1:8 நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் யோவானுக்கு தன்னை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று தன்னுடைய பெயரை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாறாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக, கர்த்தருடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் மனதிலே பதித்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? அந்த கர்த்தர் அவர் மாறாதவர், அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார்.
எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பார்க்கும்போது எபிரே ஆக்கியோன் சொல்றார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி நிற்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். காரணம் என்ன? அவர் என்றைக்கும் மாறாத ஒரு ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல எபிரேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அதாவது வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் ஒரு வஸ்திரத்தை போல சுருட்டுகிறாராம். அதை தொடர்ந்து அங்கே சொல்லுகிறது, அப்பொழுது மாறி போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்கிறது. அப்போ ஆண்டவர் மாறாதவர். வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பொழுது அவர் எப்படி சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை நம்பி பற்றி கொள்ளலாம். காரணம் என்ன? அந்த ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற பெயர் பெற்றவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதே போல மல்கியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 6வது வசனத்தில் வேதம் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்ப ஆண்டவர் ஒரு நாளும் மாறாத தேவன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லும்போது முதல்ல தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர். அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? மாறாதது. இரண்டாவது நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால் உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், உபாகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லித் தருகிற இன்னொரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தனக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களுக்கு அத்தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல காயச்சேதமும் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் நமக்கு துணையாய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே இல்ல கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறவர்கள். அருமையான தேவஜனமே, அவர் எனக்கு ஆதரவான கர்த்தருடைய நாமம் என்று சொல்லுகிறது. ஆதரவான அல்லது துணையான கர்த்தருடைய நாமம். அந்த கர்த்தருடைய நாமத்தை வைத்துத்தான் இந்த இடத்துல ஆசாரியர்கள் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய நாமம் ஒன்றுதான் நம்முடைய ஆதாரமும் நம்முடைய துணையுமாய் இருக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. இயேசு என்கிற அந்த பெயர் தான் நம்முடைய ஆதாரம். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை என்ன என்று யாராவது கேட்டாங்கன்னா இயேசு என்கிற அந்த பெயர். வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், முடவனான ஒரு மனிதன் அலங்கார வாசலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ண போகும்போது அந்த மனிதன் இவர்களிடத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை தொழுது கொள்ளும்படி ஆலயத்திற்கு போனான்.
இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த கர்த்தருடைய நாமம் என் ஆசீர்வாதத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதே போல 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அந்த கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது அது தாவீதுக்கு கோலியாத்தை வீழ்த்துகிறதற்கு உதவி செய்த ஒரு நாமம். வாசிச்சு பாருங்க, 45வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே கோலியாத்துக்கு எதிராக தாவீது போறார். அப்படி போகும்போது அவன் அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, எதிரில் இருக்கிற அந்த அந்த கோலியாத்து பார்த்தீங்கன்னா பட்டயத்தோடையும் கேடகத்தோடையும் அவன் உடல் முழுவதும் கவசம் அணிந்து கொண்டு வருகிறான். எதிரில் நிற்கிற இந்த தாவீது என்கிற அந்த இளைஞன் சாதாரணமாய் ஒரு மேய்ப்பனை போல நிற்கிறான். அவன் கையில் ஒரு கவன் இருக்கிறது, அடைப்பை பையில 5 கூழாங்கற்கள் இருக்கிறது, கையில் ஒரு தடி இருக்குது, அவ்வளவுதான். இப்போ இந்த தாவீதை பார்த்த உடனே கோலியாத்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு சிறந்த யுத்த வீரன், அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்றான்? இந்த ஒரு கோலோட ஒரு தடியோட ஒரு கவனோட 5 கூழாங்கல்லோட வந்து நிற்கிறானே அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இந்த தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு துணை நிற்கிறது என்ன அப்படின்னா பட்டயமோ கேடகமோ ஈட்டியோ அல்ல, தாவீதுக்கு துணை நின்றது கர்த்தருடைய நாமம். அதே போல 47வது வசனத்தை வாசி பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்கிறது தெரியுமா? அது துணையாக அல்லது ஆதாரமாக அது இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே நாம் எலியாவை பார்க்கிறோம். இந்த எலியாவினுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வாசிச்சு பாருங்க. 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே இந்த எலியாவுக்கு எதிராக 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இல்லையா, 400 அந்த 19வது வசனத்தை பாருங்க. பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் இவன் கூட்டி கொண்டு வருகிறான். அங்கே வந்து நிற்கிறாங்க. எதிரில் 850 பேர் நிற்கிறாங்க. இந்த பக்கம் தனியாய் ஒரு மனிதன் நிற்கிறான், கர்த்தருடைய நாமத்தை நம்பி நிற்கிறவன். இந்த எலியா இப்ப சொல்றாரு, நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க, நீங்க அந்த தெய்வத்துக்கு பலி செலுத்துங்க, நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க, நானும் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். யார் அக்கினினாலே பதில் தருகிறார்களோ அவரே தேவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் அவங்க காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, தங்களை தாங்களே கிழித்து கொண்டார்கள், எல்லாம் பண்ணாங்க. இப்போ மத்தியான நேரம் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது 29வது வசனத்துல, அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டாக அவர்கள் என்ன பண்ணாங்களா? சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க. மந்திரம் பண்ணாங்க, முணுன்னு மந்திரம் பண்றாங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. இப்போ வேதம் சொல்லுகிறது, எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று சொல்லுகிறது. பலிபீடத்தை செப்பனிட்டு
அதன் மேலே காளையை பலி செலுத்த வைத்து அதை சுற்றிலும் நீர் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த எலியா என்ன செய்தானா, 37வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது 36 இருந்தே பாருங்க, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி அவர் சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்றார். ரொம்ப சிம்பிளான ஜெபம். வாசிச்சு பாருங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். அவ்வளவுதாங்க ஜெபம். இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி இருந்தா எப்படி ஜெபிச்சிருப்போம்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே போய் நின்று, ஆண்டவரே நீர் இப்படி வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, நீ இப்படி செஞ்சிருக்கிறீரே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேடி பிடிச்சி வசனங்கள்லாம் சொல்லி ஆண்டவருக்கே ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பண்ணியிருப்போம். ஆனா எலியா அதெல்லாம் செய்யலை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் கூப்பிட்டால் கர்த்தர் எனக்கு பதில் தருவார். அந்த நம்பிக்கையோடு அவன் ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, அந்த தகன பலிபீடம் முழுவதையும் எல்லாவற்றையும் அது நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு அருமையான பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நாமம் என் ஆதாரம், அவருடைய நாமம் எனக்கு துணையானது. அவருடைய நாமத்தை சொல்லி நான் வெற்றி பெறுவேன். அவருடைய நாமத்தை சொல்லி நான் சத்துருவை வீழ்த்துவேன். அவருடைய நாமத்தை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதம் பெறுவேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 5ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து ஒரு விசுவாச அறிக்கை பண்றாரு. வேதம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அந்த கர்த்தருடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக, என்னுடைய ஆதாரமாக, துணையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என்னுடைய நாமம் உன்னுடைய ஆதாரமாய் இருக்கிறது, என்னுடைய நாமம் உனக்கு துணையாய் இருக்கிறது. என்னுடைய நாமத்தை சொல்லி நீ வெற்றி பெறலாம், என்னுடைய நாமத்தை சொல்லி நீ ஆசீர்வாதம் பெறலாம், என்னுடைய நாமத்தை சொல்லி உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீ மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தினாலே நாம் கலிகூற முடியும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தரை நம்பி நிற்போம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் நமக்கு துணையாக அல்லது ஆதாரமாக இருக்கிறது. 3ஆவதாக வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருடைய நாமம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த இடத்துல சொல்றாங்க, 20ஆம் சங்கீதத்தின் 1வது வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று வேதம் சொல்லுகிறது. உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் என்றால் அது எனக்கு பாதுகாப்பை தருகிற இடம். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது தெரியுமா? என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய பணத்தில் அல்ல, என்னுடைய பதவியில இல்ல, என்னுடைய உறவுகளில இல்ல, என்னுடைய நண்பர்களில இல்ல. என்னுடைய பாதுகாப்பு என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவோமானால் அது நம்முடைய பாதுகாப்பாக மாறும். சங்கீதக்காரனை கேட்டு பாருங்க, 61ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும்போது 3வது வசனத்தில் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம், நீர் எனக்கு அடைக்கலமும்
சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம், பாதுகாப்பான இடம். அது மட்டுமல்ல, 69ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லுகிறது. உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரை நம்பி அவருடைய நாமத்தை சொல்லி நிற்கும் போது அவர் நம்மை ரட்சிப்பார். அது நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அதே போல 91ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் பார்ப்போமானால் அங்கே மோசே சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறது போல இந்த பாடல் அமைகிறது. அருமையானவர்களே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவஜனமே, ஆண்டவருடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அல்லது பாதுகாப்பாய் இருக்கிறது. அந்த நாமத்தை பற்றி கொண்டால் அது நம்மை பாதுகாக்கும். எந்த விதத்திலும் நீங்கள் நானும் விழுந்து போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த சேதமும் தீங்கும் நம்மை அணுகாது. கடைசியாக 4வதாக நாம் பார்க்கிற கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று பார்ப்போமானால், கர்த்தருடைய நாமம் அற்புதம் செய்யும். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் அற்புதம் செய்யும். வேதத்தை வாசி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லித் தருகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே விசுவாசிக்கிறவர்கள் அவர்களால் நடக்கிற அடையாளங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொல்றார். பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா! பாருங்க, இங்க ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் நானும் காண முடியும். யாரெல்லாம் அந்த இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு நிற்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா! இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா பிசாசு இவங்களை துரத்திக்கிட்டு இருக்குது. இல்லை, பிசாசு துரத்துது. எங்கேயாவது பேய் ஓட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க காணாமல் போயிடுறாங்க. ஏன்னா பிசாசின் மேலே ஒரு பயம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவை, பிசாசை நீ மேற்கொள்வதற்கு உனக்கு ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஞானம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் அவருடைய நாமத்தை அவர்கள் நம்பி நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விசேஷ ஞானம் தர்றாரு. நீ நவமான பாஷைகளை பேசுவாய். இல்லை, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, மும்மொழி கொள்கை. அந்த மும்மொழி கொள்கை, இந்தி வேணாம், எங்களால் படிக்க முடியாது, இந்திய படிக்க வச்சிங்கன்னா எங்கள் பிள்ளைங்க மேற்கொண்டு படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமான கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னையிலிருந்து நீங்களை நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஞானம் இல்லையா? இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறேன், எனக்கு ஞானம் தாங்க, கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஞானத்தை தருவார். அடுத்தது சொல்லுகிறது, சாவுக்கேதுவான யாதொன்றும் அவர்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா!
ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் நிற்போமானால் எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அடுத்தது சொல்லுகிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? நான் பிசாசுகளை துரத்தணும், நான் வியாதியஸ்தரை குணமாக்கணும், நான் ஆண்டவருடைய நாமத்தினால எல்லா தீங்கையும் மேற்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், நிறைய நேரங்களில் நம்ம ஆட்கள்கிட்ட பேசுகிறோம், அவங்க ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, நான் 40 வருஷம் விசுவாசி, நான் 50 வருஷம் விசுவாசி, நான் பிறந்ததுலேருந்தே விசுவாசி. இல்லை, எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்களும் நானும் எத்தனை பேய் ஓட்டி இருக்கிறோம், எத்தனை வியாதியஸ்தரை குணமாக்கி இருக்கிறோம். இல்லை, வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு வர்றோம், நமக்குன்னு ஒரு இடத்த போட்டு வச்சிடுறோம். இல்லை, நிறைய நேரங்களில் இந்த பெஞ்சு போட்டு இருக்கிற சர்ச்சை பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் ரிசர்வ் பண்ண மாதிரி இருக்கும். வருவாங்க, லேட்டாக வந்தாலும் அங்கே குறிப்பிட்ட இடத்துல வந்து இது நான் உட்கார்ற இடம், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களை துரத்திட்டு அவங்க உட்காருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்று தெரிஞ்சுங்க, பெஞ்சு தேய்க்கிற கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கு தேவையில்லை. கர்த்தருக்காக செயல்படுகிற, ஆண்டவருடைய நாமத்தினால வல்லமையான காரியங்களை செய்கிற விசுவாசிகள், அற்புதம் செய்கிற சீஷர்கள் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா! அதே போல லூக்காவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். இல்ல, அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அதில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 17வது வசனத்தை பாருங்க. அந்த அதிகாரம் பெற்று ஊழியத்துக்கு போனாங்க 70 பேர். அந்த 70 பேரும் என்ன பண்றாங்க? 17வது வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, அல்லேலூயா, சந்தோஷத்தோட திரும்பி வர்றாங்க. போகும்போது நம்ம என்ன பண்ண போறோம், நான் என்ன செய்ய போறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு வேளை போயிருக்கலாம். இப்போ அவங்க திரும்பி வரும்போது நடக்கிறது என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். அல்லேலூயா! பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. இயேசுவே, நீங்க எப்படி பிசாச அதட்டினீங்களோ அதே மாதிரி நாங்க அதட்டினோம். எப்படி பிசாச போ அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நாங்களும் போ அப்படின்னு சொன்னோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பிசாசும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க பிசாசை பார்த்து போனா போகும் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்த்து நிற்பது? சொந்த பலத்தில் போய் நின்னீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் ஒரு காரியத்தை செய்யலாம், இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவருக்காக நிற்கும் போது நமக்கு முன்னால எந்த பிசாசு நிற்க முடியாது. அது மாத்திரமல்ல, யோவானின் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற இன்னொரு வாக்கு தத்தத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசி பாருங்க, 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எதை கேட்டாலும். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த நாளில ஆண்டவருடைய நாமம் எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் அற்புதம் செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால வியாதியஸ்தரை குணமாக்குறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால கேட்டவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, தாவீது கர்த்தரை பார்க்கிறான். ஆபத்து நாளிலே என் ஜெபத்தை கேட்கிற ஒரு கர்த்தர். அவருடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த ஆண்டவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறதுனால நான் யுத்தத்துக்கு போகும்போதும் வரும்போதும் வெற்றி உள்ளவனாய், நன்மையை பெற்றவனாய்,
நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பேன். அந்த நம்பிக்கையோடு வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். அந்த நாமம் எப்படிப்பட்டது? முதல்ல பார்த்தோம், அது என்றென்றைக்கும் மாறாத நாமம். ரெண்டாவது பார்த்தோம், அது நமக்கு துணையான ஆதாரமான கர்த்தருடைய நாமம். மூன்றாவது பார்த்தோம், அது நம்மை பாதுகாக்கிற கர்த்தருடைய நாமம். நான்காவதாக அற்புதம் செய்கிற கர்த்தருடைய நாமம். இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் பற்றி கொண்டு நிற்கிறேன் சுவாமி. நீர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து என்னை தொடர்ந்து நீர் பாதுகாத்து உமக்கு சாட்சியாய் வழி நடத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை நம்பி நிற்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. தாவீது உம்மை குறித்து அவன் யோசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த நாமத்தை நாங்களும் பற்றி கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாறாத நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவரை நாங்கள் பற்றி கொண்டு நிற்கிறோம். அதே போல உம்முடைய நாமம் எங்களுக்கு துணையாக அல்லது ஆதாரமாய் இருக்கிற நாமம். எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் சத்துருவை மேற்கொள்வதற்கும் ஆண்டவரே நாங்கள் களி கூறுவதற்கும் உம்முடைய நாமம் எங்களுக்கு ஆதரவாய் அல்லது ஆதாரமாய் எங்களுக்கு துணையாய் இருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களை பாதுகாக்கும். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்னது போல எங்களை சுகமாய் பாதுகாக்கிற, எங்களுடைய சத்துருக்களை விலக்கி காக்கிற, எங்களுக்கு ரட்சிப்பை தந்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற அந்த நாமத்தை நாங்கள் பற்றி கொண்டு நிற்கிறோம் சுவாமி. அதே போல கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்த தெய்வம், எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். இயேசு என்கிற அந்த வல்லமையுள்ள நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் ஓடும், வியாதிகள் குணமாகும், சாவுக்கு ஏதுவான எந்த தீங்கும் எங்களை ஒரு சேதமும் செய்ய முடியாது. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் நடத்துகிறவராய் இருக்கிறீர். அன்றைக்கு சீஷர்கள் சந்தோஷத்தோடு சொன்ன வார்த்தையை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அந்த சந்தோஷத்தை காணட்டும் ஆண்டவரே. அந்த சந்தோஷம் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லுகிற அந்த சந்தோஷமான அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நன்மைகளை தாங்கப்பா, தொடர்ந்து நடத்துங்கப்பா. இந்த லெந்து நாட்களில் நாங்கள் இன்னுமே நெருங்கி சேர உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.